அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை 10வது நாளை எட்டியுள்ளது. வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை விட குவைத் மீது மட்டும் அதிக எண்ணிக்கையில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வரும் ஈரான் ராணுவம் தொடர்ந்து 4வது நாளாக மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. குவைத் முழுவதும் சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து குவைத் விமான சேவையை ரத்து செய்த விமான நிறுவனங்கள், குவைத் ஏர்போர்ட் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து 10வது நாளாக அமெரிக்கா ராணுவம் தீவிரப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக ஈரானின் ராணுவ தளங்கள், ரேடார் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் ஆகியவை சேதமடைந்துள்ளது. இந்த அமெரிக்க தாக்குதல் நடத்தப்பட்ட கடந்த 10 நாட்களில் மட்டும் குவைத் மீதும், பஹ்ரைன் மீதும், ஜோர்டான் மீதும் எண்ணற்ற தாக்குதலை ஈரானின் IRGC ராணுவ படை நடத்தியுள்ளது. இன்று குவைத்தின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது தொடர்ந்து 4வது நாளாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதனால குவைத் முழுவதும் பாதுகாப்பை கருதி சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்களை பாதுகாப்பு அமைச்சகம் அனுப்பி வருகிறது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ் உங்க போனுக்கு வந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. பாதுகாப்பாக இருங்க. பில்டிங்கின் விண்டோ சைடு நிற்காதீங்க. இந்த தாக்குதல்களால் பல இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது தீயணைப்பு படை மற்றும் பாதுகாப்பு அதிகாரியுடன் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதால் குவைத்திற்கு செல்லும் மற்றும் வருகை தரும் விமான நிறுவனங்கள் தங்களின் விமான சேவையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளன. இதில் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தியுள்ள விமானங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எத்திஹாத் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் அரேபியா ஆகிய விமான நிறுவனங்கள் பாதுகாப்பை கருதி குவைத்துக்கான விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அதனால் குவைத்திலிருந்து இந்தியா, இலங்கை செல்பவர்கள் மற்றும் குவைத் வருபவர்கள் ஏர்போர்ட்டுக்கு செல்வதற்கு முன்னாடி உங்கள் டிராவல் ஏஜென்ட்டுகளை தொடர்பு கொண்டு உங்கள் ஃப்ளைட் ஸ்டேட்டஸை தெரிந்து கொண்டு விமான நிலையம் செல்லுமாறு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அறிவித்துள்ளது. அதுபோல் அர்ஜென்ட்டாக குவைத் செல்பவர்கள் ஜெசீரா ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸில் டைரக்ட் ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்தால் உங்கள் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 90% கேன்சல் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த 2 ஃப்ளைட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்தால் உங்களை எப்படியாவது குவைத் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது டைரக்டாவோ இல்லை சவுதி அரேபியா வழியாகவோ. மற்ற ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்ற ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை முடிவது கஷ்டம் தாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா மாறி அடிச்சுக்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுவது GCC நாடுகளான குவைத், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் தாங்க. அதிலும் செம்ம அடி வாங்குவது குவைத் மட்டும் தாங்க. கடந்த 10 நாட்களில் மட்டும் குவைத் மீது பல்வேறு ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பார்த்தோம்னா 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டுள்ளது என்று குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் செய்தியை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போதான் ஒவ்வொரு GCC நாடுகளும் நினைப்பாங்க, ஏன்டா அமெரிக்காவுக்கு தங்கள் நாட்டின் ராணுவ தளத்தை அமைக்க இடம் கொடுத்தோம்னு. அமெரிக்காக்காரன் ஒரு நாட்டில் அவனுடைய மிலிட்டரி பேஸை வைக்கிறான் என்றால் சும்மா இல்லைங்க. அவனுக்கு அதில் ஏதாவது ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் மிலிட்டரி பேஸை வைப்பான். அந்த விஷயத்தில் இந்தியாவை பாராட்டணும். அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் இந்தியாவில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான PCC, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 310 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1072 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் $970 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் $569 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டவுட் கேட்பாங்க. அதாவது குவைத்திலிருந்து மற்ற பேர் வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம், பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கோல்டு பிஸ்கெட், காயின்லாம் கொண்டு வந்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.